இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு வந்து உங்கள சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், சிலருக்கு அறிவுறுப்பு தரலாம். இதெல்லாம் பேசலாமான்னு சிலர் சங்கடப்படலாம். ஆனால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, உங்களை பொழுதுபோக்குவதற்கு விதைப்பவன் வலையொலி இல்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு தேவையானதை, சமூகத்திற்கு சரியானதை தருவதுதான் நம்முடைய முதல்வதான நோக்கம். அப்படி மிக முக்கியமான பேசு பொருளை தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பேச போறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்ல வேலை பார்க்குறோம். ஆனா நாம படித்த படிப்புக்குரிய வேலை தான் பார்க்குறோமான்னு நம்மில் பலர்கிட்ட கேட்டோம்னா அப்படிலாம் இல்லை. சரி, நமக்கு பிடித்த வேலை பார்க்குறோமான்னு கேட்டாலும் இல்லை. ஏதோ ஒரு வேலையில ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை வாங்குவதற்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா நம்முடைய குடும்ப சூழல், பொருளாதார சூழல், குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிர்பந்திச்சு ஏதோ ஒரு தொழிலை செய்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிற மக்கள்ல 90 விழுக்காடு மக்களின் சூழல் வந்து இப்படிதான் இருக்கு. இதுல சிலருக்கு கொஞ்சம் வெளியில சொல்லிக்கிற மாதிரி மதிப்பு மிகுந்த வேலைகள் கிடைச்சிருது. சிலருக்கு மதிப்பு மிகுந்த வேலைகள் கிடைக்காட்டினாலும் ஏதோ ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொண்டு ஓடிக்கிருக்கும். அப்படி பாலியலை தன் விருப்ப தொழிலாக எடுத்துக்கொண்ட தொழிலாளர்கள் குறித்து தான் இன்னைக்கு காணொலியில் பேச போறோம். இதெல்லாம் ஒரு தொழிலா சார் நீங்க கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் திருட வரான்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன செய்வோம்னா, இந்த தொழில் செய்யறதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம் நம்ம சொல்லுவோம். பிச்சை எடுக்க போயிடாரு. பிச்சை எடுக்கிறத பார்த்துட்டு நாம என்ன சொல்லுவோம், கைகால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு பிழைக்கலாம்ல நம்ம சொல்லுவோம். சரி, அவர் அதுல இருந்து மாறி உழைப்பதற்கு வேலை தேடி ஏதோ ஒரு கடையில போய் எனக்கு வேலை கொடுக்குன்னு கேட்கிறாரு. உடனே அந்த கடைக்காரராக இருக்கிற நாம என்ன சொல்லுவோம்னா, தெரியாத ஆளுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியாது, திருடிட்டு போயிடுவாங்க. இன்னும் மறுபடியும் அவனை திருடனாக தான் அந்த சமூகம் பார்க்கிறது. திருடனா வந்தவனை பிச்சை எடுக்க அனுப்பி, பிச்சை எடுக்க போனவனை உழைக்கும் தொழிலுக்கு நகர்த்தி, உழைக்கணும்னு வந்தவனை மறுபடியும் நம்ம திருடனா பார்க்கறது சமூகம் இல்லையா? இப்படி எதற்குமே வாய்ப்பளிக்காமல் ஒரு நிர்பந்தத்தில் இந்த சமூகம் ஒருவரை வாழ்வின் இறுதி கட்டத்துக்கு தள்ளும் போது வேற வழியே இல்லாமல் அவன் ஏதோ ஒரு தொழிலை செய்து தன் வாழ்க்கையை நகர்த்தணும். மிக முக்கியமாக தன்னை நம்பியுள்ள குடும்பத்தையும் தன்னை சுற்றியுள்ள உறவுகளையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு தொழில் எடுக்கிறான். அப்படி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்கள் வந்து பாலியல் தொழிலை தன் தொழிலாக எடுத்திருக்காங்க. வேறு எதுவுமே கிடைக்காத பட்சத்தில், எந்த ஆதரவும் இல்லாத சூழலில் தன் உடலையே வியாபார பண்டமாக விற்பனை பொருளாக பாவித்து அதனையே விற்பனை செய்து பிழைக்கிற ஒரு வாழ்வாதார சூழலை நகர்த்துகிற ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு பாலியல் தொழிலாளியை பார்த்தனே மூஞ்சி சுளிக்கிறோம். அவர்களின் சூழலில் இருந்து பார்க்கும்போது தான் அவர்களுக்கும் இது யாருமே விரும்பி செய்யற வேலை கிடையாது. பிபிசியில் ஒரு பாலியல் தொழிலாளியோட வாழ்க்கை வரலாறு எடுத்தாங்க. அவங்க பேரை மாற்றி சல்மான் கொடுத்துருந்தாங்க. அப்படி ஒரு பாலியல் தொழிலாளி பேசும்போது சொன்னாங்க, எனக்கு 18 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 28 வயசுல என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, 2 பெண் குழந்தைங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல லட்சக்கணக்கான கடன் இருந்துச்சு, வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட முடியாத சூழல், 2 குழந்தைகளையும் வளர்த்தாகணும், பசிக்கு அழுகிற குழந்தைங்க மாதிரி என்னால் எதுவுமே செய்ய முடியல, என் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரியை என் தொழிலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க சொல்றாங்க. உலகம் முழுக்க எல்லா மக்களுமே யாரும் விரும்பிலாம் செய்யறது இல்லை இந்த தொழிலை. வேற வழியே இல்லாமல் தன் மானத்தை இழந்து தன் விருப்பத்திற்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் தன் குழந்தைகளுக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் உறவுகளுக்காக ஏதோ வாழ வேண்டுமே என்ற சூழலுக்காக இந்த தொழிலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் பாலியல் தொழிலாளர்களை வந்து அங்கீகரித்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அவர்களின் உரிமையை கேட்பதற்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 2ஆம் தேதி சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. பிரான்ஸ்ல லியோன் என்ற நகரத்தில் ஒரு 100 பாலியல் தொழிலாளர்கள் 1975 தங்களுக்கான உரிமைகளுக்காக போராடினாங்க. இன்னைக்கும் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்துல நாம் எல்லாரும் சேஃப்டியா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தோம். வெளியில பிச்சை இருக்கிற சூழல்ல இருக்கிற, வெளியில வேற வழியே இல்லாமல் ஆதரவற்ற சூழல்ல இருக்கிற, பாலியல் தொழில் செய்து பிழைக்கிற அந்த மக்களோட சூழலை நம்ம யாருமே நினைத்து பார்க்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன, எங்களையும் இந்த அரசு வந்து ஒரு அனாதையாவது அங்கீகரித்து எங்களுக்கான சலுகைகளை, நியாய விலை கடைகளில் கிடைக்கிற சின்ன சின்ன உரிமைகளையும் எங்களுக்கு கொடுங்கன்னு தொடர்ச்சியா அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. மனித உரிமை கழகம் வந்து அவர்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இல்லாட்டினாலும் அவர்களுக்கு நியாய விலை கடைகளில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாக உருவாக்குவது ஒவ்வொரு மாநில அரசின் கடமைன்னு தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. பாலியல் தொழில் செய்பவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை. நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல இருந்து இந்த தொழில் இருக்கிறது. பரத்தைன்னு நம்ம தமிழ் இலக்கியத்தில் பேசுறோம், காம கிளத்தின்னு சொல்றோம். தலைவனுக்கும் தலைவிக்கும் வருகிற பெரிய ஊழல் எதுன்னு பொறுத்து வரும்னா பரத்தையர் வீட்டுக்கு தலைவன் போயிட்டு வரதுனால தான் வர மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ பரத்தை என்ப தொழிலை வந்து யார் விரும்பி செய்யறதில்ல. இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த தொழிலுக்கு வந்துடுறாங்க. ஆனால் எல்லோருக்கும் பின்னாடி ஒரு சூழல் இருக்கிறது, ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கு, சமூக அழுத்தம் இருக்கிறது. ஜெயகாந்தனை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு முதல் தலைமுறை எழுத்தாளர் வந்து ஒருத்தர் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் நீட்டும் போது அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதித்தாங்கன்னு கேட்டாராம். அவர் எடுத்து அந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தனே,
ஒரு ஊர்ல ஒரு வேசி இருந்தால் எழுதி இருந்துச்சான். தூக்கி எரிஞ்சுட்டாராம். எரிஞ்சனே எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கும்போது, ஒரு ஊரில் தினவெடுத்த பல ஆண்கள் இருந்தார்கள், அவர்களால் ஒரு பெண் வேசியாக்கப்பட்டால் எழுதுன்னு சொன்னாருன்னு ஒரு நிகழ்வு எல்லா இலக்கிய கூடங்களையும் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்த சமூகம் தினவெடுத்து போய் பெண்களை பாதுகாப்புக்கு உட்படுத்தாமல், அவர்களுடைய பொருளாதார சூழலை பாதுகாப்புக்கு உட்படுத்தாமல், அவர்கள் சமூக பாதுகாப்பு தராமல், எந்த பாதுகாப்பும் மற்ற அவர்களை வீதியில் விடும்போது அவர்கள் வேறு வழி இல்லாமல் தன் உடலையே வியாபார பண்டமாக மாற்றி விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்வதற்கான ஒரு சூழலை நோக்கி நகர்றாங்க. அதான் உண்மை. இந்த பட்சம் நாம் அவர்களுக்கான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்போம், அவர்களையும் மனிதர்களாக பார்ப்போம், அவர்களை அந்த தொழிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை அரசுக்கு முன்னெடுப்போம், அரசுக்கு சொல்லுவோம். நம்மை சுற்றி இருக்க மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நீங்க ஒரு கடை வச்சிருந்தா, நீங்க ஒரு தொழில் செய்ததா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான பொருளாதார பாதுகாப்பு கொடுக்கும்போது அவர்கள் அந்த வேலையிலிருந்து தானாவே மீண்டெடுவாங்க. சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறும் என்ற நம்பிக்கையில் சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினத்தை ஜூலை 2ஆம் தேதி கடைபிடிப்போம்.